பிஜேபி அதிமுக இணைஞ்சது திமுக கூட்டணி தூரத்தை ஏற்படுத்துவதாக எடப்பாடி பேசியிருக்காரு. அதே மாதிரி திமுக உட்பட அனைத்து கூட்டணி கட்சிகளிலும் திமுக விழுந்து பார்க்கிறோம் அப்படிங்கிறாரு. விசிகாவே திமுக முழுங்கிறோம் அப்படிங்கிறார். அதிமுகவை பாஜக விழுங்கி செறித்துவிடும் என்று திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்புணர்வோடு சுட்டிக்காட்டியது, கவலையோடு சுட்டிக்காட்டியது. அதிமுக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு சுட்டிக்காட்டியது. ஆனால் அதை அப்படியே திருப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்கிவிடும் என்று முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவருக்கு இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று யாரோ சொல்லித் தருகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அவராகவே இந்த கருத்தை சொல்லுவதாக என்னால் ஏற்க முடியவில்லை. அதிமுகவுக்கு எதிராக நான் பேசுவதாக அவர் நினைக்கிறார் என்று கருதுகிறேன். அதிமுக தொண்டர்கள் நான் எதற்காக சொல்கிறேன் என்பதை கட்டாயம் நன்கு உணர்வார்கள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உணர்வார். ஆனால் சேராத இடந்தண்ணில் சேர்ந்திருக்கிற சூழலில் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று நான் கருதுகிறேன். அப்படி பேசினால் நான் அதை பற்றி வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை. விசிகா மீது அக்கறையின் காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். 2001 விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரிரு பொதுத் தேர்தல்களை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்கிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. வளர்ச்சியடைந்திருக்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை. ஆகவே இதை அவர் திரித்து பேசுவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. திமுக ஆட்சியிலேயே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடிக்கும் போய் எங்கேயே வைக்க முடியல அப்படி வேதனையோட திருமாவளவன் பேசியிருந்தாரு. ஆனால் பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு அச்சுறுத்தனமாக வேணாலும் திமுக கூட கூட்டணியில் இருப்பாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்காங்க. அது உங்க கருத்து? பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்றி விடக்கூடாது என்று திமுக கூட்டணியில் இருப்பதால் நாங்கள் சொல்லவில்லை. திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சொல்லவில்லை. அப்படி சொன்னால்தான் திமுக கூட்டணியில் இருக்க முடியும் என்றும் நாங்கள் கருதவில்லை. திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரதிய ஜனதாவின் கொள்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து எதிர்க்கும். அவர்கள் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிரானவர்கள் என்பதால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை, வெறுப்பு அரசியலை உயர்த்தி பிடிப்பதால் எதிர்க்கிறோம், தொடர்ந்து எதிர்ப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.